ஹலோ, எல்லாருக்கும் கூடிய சீக்கிரத்துல லீவ் முடிச்சு ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. அந்த ஸ்கூலுக்கு நீங்கெல்லாம் கொண்டு போற மாதிரி சூப்பரான டிஐஒய் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். எல்லா கிராஃப்ட்டுமே செய்யறது ரொம்பவே ஈஸி. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம நேம் ஸ்லிப்போட ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம ஸ்கூல்ல நம்ம மேம்லாம் ஃபர்ஸ்ட் நம்மள ரெகக்னைஸ் பண்றதே நம்மளோட நேம் ஸ்லிப்பை வச்சுதான். அண்ட் அந்த நேம் ஸ்லிப்பும் நீங்க ரொம்ப கிரியேட்டிவா செஞ்சு ஒட்டினீங்கன்னா எவ்வளவு செமையா இருக்கும். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட கார்ட்டூன் கேரக்டர்ஸை நீங்க அதுல பிளேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பின்ட்ரெஸ்ட் ஓபன் பண்றீங்க, ட்ரேஸ் பண்றீங்க, அண்ட் நம்மளோட நேம் ஸ்லிப்போட சைட்ல அதை நீங்க வரைஞ்சு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போறீங்க. இந்த நேம் ஸ்லிப்பை நீங்க ஸ்கொயர், ரெக்டாங்கிள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஆப்ளிக்கா ஒரு கட் பண்ணிட்டு கூடுதல் டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி சைட்ஸ்ல நான் டெக்கரேட் பண்ணிட்டு பிரஷ் பென்ஸை வச்சு ஹைலைட் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி நேம் ஸ்லிப்ல நான் படிக்கிற காலத்துல இல்லவே இல்லை. அண்ட் நான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அப்ப கொண்டு போயிருந்தேன்னா பயங்கரமா சீன் போட்டிருப்பேன். அட்லீஸ்ட் என்னாலதான் முடியல. நீங்களாவது இதை பண்ணிட்டு கிளாஸ்ல போய் சீன் போடுங்க. அப்படியே நம்ம நேம் ஸ்லிப் பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் செய்ய போறது டைம் டேபிள். டைம் டேபிள் ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நான் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூலுக்கு டைம் டேபிள்லாம் இது வரைக்கும் நான் செஞ்சு கொண்டு போனதே கிடையாது. ஸ்கூலோட பேக்ல எப்பயுமே ஃப்ரீயா இது இருக்கும். ஆனா நீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரி கியூட்டான டைம் டேபிள் எடுத்துட்டு போய் கிளாஸ்ல உள்ள எல்லார்கிட்டையும் போய் சீன் போடுங்க. ஒரு மாசம் லீவு முடிச்சு ஸ்கூலுக்கு போகும்போது என்னெல்லாம் பீரியட்ஸ் இருக்க போகுது, என்னெல்லாம் புது சப்ஜெக்ட்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்லி ஒரு சைடு பேனிக் ஆனாலும் இந்த டாப்பர்ஸ் எல்லாம் இன்னொரு சைடு ரொம்பவே குஷியா ஸ்கூலுக்கு போவீங்கல்ல. அண்ட் போகும்போது இந்த மாதிரி கியூட்டான டைம் டேபிள்லாம் எடுத்துட்டு போனா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் எது அண்ட் பிடிக்காத சப்ஜெக்ட் எது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எந்த டைம்ல நீங்க நிறைய தூங்குவீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. எப்படா நம்மளோட வாவ் டைம் டேபிள் ரெடி ஆயிட்டாங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ண போறது நோட் பேட். கமான், இப்போ நோட் பேட் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு 6 A4 ஷீட்டை எடுத்துக்கோங்க. அண்ட் நோட் பேட்ஸ் எல்லாம் யூஸ்வலி யார் வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வச்சிருப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா இல்ல லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா? ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நோட் பேட் செஞ்சு பாருங்க. ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் பஞ்சிங் மிஷினை வச்சு ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு த்ரெட்டை வச்சு நம்ம பவு கட்டிக்க போறோம். நான் பண்ற எல்லா கிராஃப்ட்லயும் A4 ஷீட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஓல்டு ஷீட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அதாவது நீங்க இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் போறீங்க இல்லையா, உங்ககிட்ட முந்தின கிளாஸோட நோட் புக் ஷீட்ஸ் எல்லாம் வேஸ்டா இருக்கும். அதை வச்சு நீங்க இந்த கிராஃப்ட் எல்லாம் பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா இந்த கிராஃப்ட் எல்லாம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். என்கிட்ட அந்த மாதிரி நோட்டு வீட்டில் எதுவும் இல்லாததுனாலதான் நான் இன்னைக்கு A4 ஷீட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நம்மளோட இந்த வீடியோல மேக்ஸிமம் டெக்கரேஷன்ஸை நான் பிரஷ் பென்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வீட்டுல பிரஷ் பென்ஸ் இல்லைன்னா நீங்க ஒரே பண்ணிக்காதீங்க. நீங்க அப்படியே ஃப்ரீயா விட்டுறலாம். இல்ல டெக்கரேஷன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பெயிண்டை யூஸ் பண்ணி கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். அண்ட் பெயிண்ட்ல இந்த மாதிரி உங்களுக்கு மைல்டான கலர்ஸ் எல்லாம் வரல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் நம்மளோட ஷார்ட்ஸ்ல கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்றேன். இந்த மாதிரி நோட் பேட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் எக்ஸாம் டைம்ல தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எக்ஸாம் அப்பதான் நம்ம ஒரு சாப்டரை அப்படியே ஒரே ஒரு பேப்பர்ல அப்படியே கன்சைஸ் பண்ணி எழுதுவோம். ஸோ அதனால அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி நோட் பேட் நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ, அதாவது ஒரு சாப்டர்ல ஒரு 4-5 பாயிண்ட் தான் ரொம்பவே முக்கியமா இருக்கும். அதெல்லாம் நீங்க இதுல நோட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த நோட் பேட் எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதை நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உண்மையிலேயே எக்ஸாம் டைம்லயும் இல்ல நோட்ஸ் எடுக்கிற டைம்லயும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ண போறது மோஸ்ட் ரெக்வெஸ்டடான கீ செயின் தான். நம்ம சேனலோட ஷார்ட்ஸ்ல இந்த பாண்டா குட்டி கீ செயினை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த பாண்டா குட்டி நான் செஞ்சு எப்படி ஒரு 3 months ஆயிருக்கும். நம்ம சேனலோட ஓல்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இதை செஞ்சு 3 months ஆயும் இது இன்னும் உடையாம பீயாம அப்படியே இருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கவாய் கீ செயின் செஞ்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கவாய் ஸ்டிக்கரை A4 ஷீட்ல பிளேஸ் பண்ணி மேலே இதே மாதிரி செலோஃபின் பேப்பர் 2 சைடு ஒட்டி விட்டுட்டு பஞ்சிங் மிஷினை வச்சு ஹோல்ட் போட்டீங்கன்னா நம்ம கீ செயினை. ஸோ இந்த கீ செயினை மாற்றுறதுக்கு உங்ககிட்ட கீ ஹோல்டர் இதெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களோட ஓல்டு கீ செயின்ல இருந்து நீங்க அதை எடுத்துக்கலாம். இல்ல ஓல்டு கீ செயினும் என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்க ஏதாவது கிராஃப்ட் ஷாப்ல போய் நீங்க கீ செயினோட மேல மாட்டுறதை மட்டும் கேட்டீங்கன்னா அவங்க தருவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க மாட்டிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம எல்லார் வீட்லயுமே ஓல்டு கீ செயின்ஸ் இருக்கும். ரொம்ப உடஞ்ச நிலைமையில ஏதாவது இருந்ததுன்னா அந்த கீழே உள்ள பார்ட்டை தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி கவாய் கீ செயினை நீங்களும் செஞ்சுக்கலாம். உங்ககிட்ட கவாய் ஸ்டிக்கர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம சேனலோட லாங் வீடியோல ஆல்ரெடி நான் கவாய் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ அதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க நம்மளோட கவாய் ஸ்டிக்கர்ஸை செஞ்சு நிறைய இடத்துல நீங்க அதை யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் செய்யும் போதே கொஞ்சம் பல்கா செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. அண்ட் இந்த ஸ்டோவ் விச் யூ லைக் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பாண்டா குட்டி தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பண்ண போறது மோஸ்ட் ரெக்வெஸ்டடா இருந்த பவுச் தான். பவுச் செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் OHP ஷீட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பண்ண போறது சாதா பவுச்ல டிரான்ஸ்பரண்டா இருக்க போற பவுச்.
அண்ட் திஸ் மெத்தட் இஸ் கோயிங் டு பி வெரி சிம்பிள். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா அழகான பவுச்சும் ரெடி ஆயிடும். இது இன்னும் கொஞ்ச நாள் உழைக்கணும் அப்படின்றதுக்காக சைட்ல நான் இன்னைக்கு ஸ்டேப்லர் வச்சுக்கிட்டு அதுக்கு மேல நான் இன்னைக்கு செலோஃபேன் டேப் போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன். உங்ககிட்ட ஸ்டேப்லர் இல்லைன்னா வெறும் செலோ டேப் போட்டு கூட நீங்க ஒட்டி விட்டுக்கலாம். அண்ட் பவுச் எஃபெக்ட் வரதுக்காக சைட்ல இந்த மாதிரி நம்ம ஆப்ளிக்கா ஒரு கட் பண்ணி எடுத்துக்கணும். அதெல்லாம் சரி, இந்த பவுச் எப்படி போட்டோம் அப்படின்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, எவ்வளவு அழகா இந்த பவுச் வேலை செய்யுதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் ஸ்கூலுக்கு போகும்போது காஸ்ட்லியா ஒரே ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கினேன். அது எனக்கு இன்னுமே ஞாபகமா இருக்கு. பார்பி பென்சில் பாக்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு வாங்கினேன் அலுமினியத்துல. என்னதான் அது பார்க்க செமையா இருந்தாலும் என்னால் அதை ஃபுல்லாவே யூஸ் பண்ண முடியல. அது இன்னும் வரைக்கும் எங்க வீட்டுல அப்படியே கிடக்கு. ஸோ நீங்க பவுச்செல்லாம் தேவை இல்லாம காசு வேஸ்ட் பண்ணாம நீங்களே வீட்டுல இந்த மாதிரி அழகா செஞ்சு கொண்டு போகலாம். இதுக்கு வாஷி டேப்ஸ் தேவை கண்டிப்பா. அப்பதான் இது கூடுதல் டெக்கரேஷனோட பாக்குறதுக்கே அழகா இருக்கும். சைட்ஸ்ல ஒட்டி விட்டுக்கோங்க. அண்ட் நம்ம சேனல்ல வாஷி டேப்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டிருப்போம். உங்களுக்கு வெளியில வாங்க இஷ்டம் இல்லாட்டி நீங்களே அந்த வீடியோ எல்லாம் பார்த்து அழகா செஞ்சுக்கலாம். இப்போ மேல ஒரே ஒரு குட்டியான வேக்ஸ் ஸ்டிக்கரை ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே நம்ம டபுள் சைடட் செல்லோ டேப் போட்டு விட்டோம்னா நம்மளோட பவுச்சோ ரெடி. ஓகே, பவுச் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ண போறோம். ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள நம்ம என்ன தெரியுமா போட போறோம்? பிரஷ் பென்ஸ் எல்லாம் போட போறோம். உங்களுக்கே தெரியும் பிரஷ் பென்ஸ் எல்லாம் எவ்வளவு வெயிட்டா இருக்கும்னு சொல்லி. நான் இன்னைக்கு ஒரு 10 பிரஷ் பென்ஸை உள்ள போட்டு இது வேலை செய்தா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்ட போறேன். அண்ட் நான் பண்ண ஒவ்வொரு ஸ்டேஷனரிஸுமே நம்ம வீட்டில் உள்ள ஈஸியான பொருளை வச்சு அழகாக செய்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டேஷனரிஸில் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் நெக்ஸ்ட் நம்ம இந்த சீரீஸில் என்னெல்லாம் கிராஃப்ட் பண்ணணும் அண்ட் உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அக்கா இதெல்லாம் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இன்னும் சிம்பிளிஃபைட் வெர்ஷனா பண்ணுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே வேல்யூபிள். நான் பார்த்துட்டு அடுத்த வீடியோவை இன்னுமே சிம்பிளிஃபைடா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பாக்குறேன். அண்ட் ஸ்கூலெல்லாம் ரீஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் சுத்தமாக டைமே இருக்காது. ஸோ அதனால நீங்கள் இப்போவே உங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப்டில் எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக பிக் பண்ணி ஒன்றா நீங்கள் இப்போவே செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த நோட் பேட்லாம் எக்ஸாம் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த நேம் ஸ்லிப் நம்மளோட சேனலில் எப்படி அட்டை போடணும் அப்படின்னு கூட தெரியலனா நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்டிக்கர்ஸ் அதுக்கப்புறமா நம்மளோட கீ செயின்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ஹாலிடேஸ்ல டைம்லாம் வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி கியூட்டான கிராஃப்ட் எல்லாம் நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அப்புறம் என்ன, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் போடுங்க. அண்ட் நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.